Hello guys, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேற லெவலான வீடியோவை உங்களோட போட்டோவோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் and Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அது வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம கிட்ட பெய்ட் போட்டோஸ் and வீடியோஸ் எடிட்டிங் அவேலபிளா இருக்கு. யாருக்காச்சும் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படினா எனக்கு Instagramல வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிரைஸ் டீடைல் சொல்றேன். நீங்க எந்த மாதிரி போட்டோஸ் and வீடியோஸ் கேக்குறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு எடிட் பண்ணி தருவேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு alight motion ஆப் தேவைப்படும். alight motionோட லிங்க் என்னோட இன்ஸ்டா பயோல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்ன்றவங்க அங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க்குகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி alight motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கீழ ப்ளஸ் ஐகான் பக்கம் ரைட் சைடு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படினா நீங்க இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டும் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பீட் மார்க் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்டே போட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணனும். அது கீழ ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மேல செகண்ட் மீடியா இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்க ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதுல எந்த ஃபோல்டர்ல உங்களோட போட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு அடுத்து உங்களோட ஒரு போட்டோ ஒன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இத ஃபுல் ஸ்கிரீன்ல செட் பண்ண மேல 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்க 5th ஃபில் கம்போசிஷன் ஏரியா இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி கரெக்ட்டா ஃபுல் ஸ்கிரீன்ல வந்து செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட போட்டோவை இன்னும் ஜூம் பண்ணனும் அப்படினா உங்க போட்டோ மேல ரெண்டு விரல்ல வச்சு ஜூம் பண்ணீங்க அப்படினா ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்ட்டா போட்டோ பாத்தீங்க அப்படினா ஃப்ரேமுக்கு சென்டர்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த போட்டோவோட லாஸ்ட்டுக்கு வரும். ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படினா கரெக்டாக செகண்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். இப்போ அந்த பீட் மார்க் வரைக்கும் இந்த ஃபோட்டோ லென்த் இன்க்ரீஸ் பண்ண கீழே உள்ள செகண்டாக இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா கரெக்டாக அந்த மாதிரி ஃபுல் லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படினா அடுத்து இன்னொரு டைம் எப்படி இந்த பீட் மார்க்கில் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படினா ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணீங்க அப்படினா அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துரும். இப்போ அங்க எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை கிராப் பண்ண கீழ உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த மாதிரி கிராப் ஆயிரும். சோ அதான் பேக் வந்து சேம் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லயும் உங்களோட ஒரு போட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் ரெண்டு ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. ஓகே, பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோக்கு மட்டும் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் இருக்க ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் கிட்ட வரும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஃபோட்டோலேருந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் எஃபெக்ட்டை தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோலேருந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு மேலே 2 லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட் லேயர் நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகும். கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு காப்பி 2 லேயர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ தான் இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள லேயரோ கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை வந்துட்டு 720 பிக்சல்ல செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.